இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். நாங்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உவமை, லூக்காவில் சொல்லப்பட்ட உவமையை குறித்து பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு கடைசி உவமை. நான் நினைக்கிறேன் பெர்ஹாப்ஸ் இது ஷார்ட்டஸ்ட் பேரபிள்னு நினைக்கிறேன். எல்லா உவமையும் பார்க்க இது ஒரு குறுகின ஒரு சின்ன உவமை உண்டு. இந்த உவமையை நாங்கள் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னம் அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க இயேசு கிறிஸ்துவிடத்தில். லூக்கா 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்கள் அவரிடம், போதகரே, எப்பொழுது இவை நிகழப்போகிறது என்பதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார். கடைசி காலத்தை குறித்து, கடைசி காலத்தில் என்ன நடக்கும், எப்படியான சம்பவங்கள் நடக்கும் என்று அவங்க இயேசு கிறிஸ்துட்ட கேட்கல. இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்கிறார். 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தில் பல இடங்களில் 11ஆம் வசனம், பெரும் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் ஆபத்தான நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கர தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் காணப்படும். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ஸ்ட்ரேஞ்ச் டிசீசஸ். இந்த நாட்டில் மாத்திரமில்லை, உலகத்தில் நோய் இல்லாத, அதாவது வினோதமான நோய் இல்லாத நாடு இல்லை. அது மாதிரி யுத்தங்கள் அதிகரித்து கொண்டே போகுது. ஸோ சயின்ஸ் இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் தொடர்ந்து அவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டு போகிறார். உங்களை பிடிப்பாங்க, ஜுபாலத்தில் ஒப்பு கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமான உவமை. இந்த உவமை மிச்சம் எல்லா உவமை பார்க்க வித்தியாசமான ஒரு யுனிக்கான உவமை, ஒரு தனித்துவமான உவமை. இது நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எப்போ வரும் என்ற அடையாளம் காண்டு கொள்ளணும் என்றதுக்கான இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை. பல வரிகள் இல்லை, அவர் கொஞ்சம் சென்டென்ஸ்லேயே அவர் சொல்கிறார். 29ஆம் வசனத்தை கவனிங்க. லூக்கா 21-29, லூக் சாப்டர் 21 verse 29. அவர் அவர்களுக்கு இந்த உவமை கதையை சொன்னார். ஞாபகம் கொள்ளுங்க, நான் பிகினிங்லேருந்து சொல்லிக்கொண்டு வரேன். ஒரு உவமையை சொல்லக்கல இயேசு கிறிஸ்து அது என்னதுக்காண்டி சொல்கிறார் என்றதை விளங்கப்படுத்துவார். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை இது இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு உரிய ஒரு ஆயத்தமாக இருக்குது. வருகையை நாங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம். இப்போ பாருங்கள், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ எதையாவது செய்வதற்கோ நாங்கள் கட்டாயம் அதை முன்கூட்டியே யோசித்து ஆயத்தப்படுவோம். ஒரு ஹாலிடேயோ வேறொரு நாட்டுக்கு போகிறதோ, ஈவன் சிம்பிளான விஷயம் சமைக்கிறதோ, நாங்கள் அதை ப்ரீ பிளான் பண்ணி நாங்கள் முதலே செய்கிறோம். அப்படி நாங்கள் ஆயத்தமாக இருக்காட்டி அந்த நாங்கள் செய்ய போகிற வேலை அல்லது அதால் வர்ற பலன் சில வேளையில் நெகட்டிவாக இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து இப்போ ஹோல் பாயிண்ட், நாங்கள் சபைக்கு போகிறது, பைபிள் வாசிக்கிறது, ஜபிக்கிறது, எல்லாமே சத்தியம் சொல்கிறது, ஆக்களை சேர்க்கிறது, கர்த்தருக்குள்ள எல்லாமே கர்த்தருடைய வருகை, அவற்றை வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம். ஸோ பைபிளில் கூட திருவிருந்த குறித்து ஒரு வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில், அவர் வரும் வரை மரணத்தை நாங்கள் நினைவு கூறுவோம். ஸோ இயேசு கிறிஸ்துன்ற வருகைக்கும் நாங்கள் அவருடைய மரணத்தை நினைவு கூறுறதுக்கும் நாங்கள் ஆயத்தமாகறதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் டிசப்பாயிண்டட் ஆகாதபடி, அவருக்கு சரியான ஒரு எதிர்பார்ப்போடு வருவார். அவர் அது அவருக்கு துக்கமாகவோ அல்லது ஒரு நெகட்டிவாக இல்லாதபடி நாங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகி நாங்கள் இயேசுவோட ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாங்கள் ஆயத்தமாகணும். ஸோ இந்த ஜேர்னி, நாங்கள் எடுத்திருக்கிற ஜேர்னி, நாங்கள் பைபிளை தூக்கி கொண்டு நாங்கள் ரசிக்கப்பட்டவன்னு சொல்கிற ஜேர்னி த ஹோல் திங் இஸ் அபவுட் கெட்டிங் ரெடி. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் பீயிங் ப்ரிப்பேர்ட் டு மீட் ஜீசஸ். அதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வாரார். இயேசு கிறிஸ்து எப்படி முதல் தரம் இந்த உலகத்தில் மாம்சமாக எங்களுக்காண்டி ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தில் மரிச்சாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்து 2000 வர. ஆனால் 2000 வரைக்கும் அவர் கிங், ராஜாவாக வரப்போகிறார். முதல் ஃபர்ஸ்ட் கமிங் எங்களுடைய பாவங்கள்லேருந்து மீட்கிறதுக்காண்டி ஆடாக வந்தார். லேம், ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண போகிற ஒரு லேம் இந்த உலகத்தில் வந்தார். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து
நிறைய இடங்களில் அவர் ரிபெல் பண்ணல, ஃபைட் பண்ணல. இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வரைக்கும் கூட பேதுரு மல்குசின்ற காதை வட்டைக்குள்ள இயேசு கிறிஸ்து இந்த வாழை உரையில் போடுன்றார். நான் இப்போ கூப்பிட்டேன்னு சொன்னால் ஒரு லீஜன் தேவனை எனக்கு அனுப்புவார் தேவதூரில் உங்களோட ஃபைட் பண்ணுறேன். பட் நான் அதை செய்ய மாட்டேன். பட் ரெண்டாம் தரம் அவர் தேவதூரோட வாரார், சொல்லப்போனால் லீஜன்ஸோட வாரார். ஸோ இந்த கம்மிங் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் இந்த இயேசுக்கு சொன்ன இந்த முதல் சொன்ன சயின்ஸ், கணக்கு சயின்ஸ் இருக்குது, அதில் நாங்கள் பார்க்கணும். குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வரும், ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், எருசலேம் முற்றுகையிடப்படும், நிறைய சம்பவங்களை நான் பார்க்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமை என்ன? 20ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர் அவளுக்கு இந்த ஊமை கதையை சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் நோக்கி பாருங்கள். ஸோ இதில் கீவேர்ட்ஸ் வந்து நோக்கி பாருங்கள், ஒப்சர்வ். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் observation is really important. There are two categories in Christianity. One is seeing things. The other category or other group, they are observing. யார் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் ஆயத்தமாக முடியும்? யார் இந்த உலகத்திற்கு உபத்திரவத்துக்கு தப்பி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சந்திக்கிறதுக்கு யார் முகம் கொடுக்கலும்? யாரெல்லாம் சிச்சுவேஷன் தங்களை சூழ இருக்கிற எல்லா விஷயங்களையும் உற்று பார்க்குறாளோ அவங்கெல்லாம் சரியான கேர்ஃபுல்லாக இருப்பாள். இயேசுக்கு சொன்ன புறாவை போல கவடற்றவளாக இருங்கள், ஆனால் அதே போல் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் நியூஸ் பார்க்கணும், உலகத்தில் என்ன நடக்குன்னு அறியும். நான் சொல்ல வரையில் அதில் டூ மச் டீட்டெயில்ஸுக்குள்ளே போய் நாங்கள் அதில் அரசியலில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரையில்லை. இயேசு கிறிஸ்து கூட நியூஸ் தெரிஞ்சுது. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் சீலோவாம் கோபுரம் இடிஞ்சு விழுந்து 18 பேரை கொண்டு போட்டுதுன்னு சொல்கிறேன். பிலாத்து அந்த ஆக்களை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து ஆலயத்தை சுத்தப்படுத்தினான்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்து வந்தது? தோராயிலேருந்து வரையில்லை, வேறு ஆயிசாயிலிருந்து வரையில்லை. இதுகளெல்லாம் இயேசு கிறிஸ்து வெளியில் கேட்டு அறிஞ்சு கொண்ட சம்பவங்கள். அதே மாதிரி கிறிஸ்துவலாகி நாங்கள் இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு அறிஞ்சிருக்கணும். முதல் சொன்ன மாதிரி அதை ஆராய்ஞ்சு அதுக்கு இந்த அரசியலுக்குள்ள நாங்கள் போய் நாங்கள் ஒரு பொலிட்டிஷியனாக வரணும்னு நான் சொல்ல வரையில. ஸோ பெஸ்ட் திங் நாங்கள் செய்யக்கூடியதுன்னு சொன்னால் ஒப்சர்வ், என்ன நடக்குது. ஸோ உண்மையான கிறிஸ்துவன் உற்று நோக்குவான். ஸோ அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். அத்தி மரம் வந்து துளிர் விடும் பொழுது, இது இஸ்ரேலில் இருந்த ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். இப்போ எங்களுக்கு நீங்கள் கேஜெட்ஸ் இருக்குது, டிவி இருக்குது, அதில் ஓன் பண்ண உடனே எங்களுக்கு எந்த நாட்டில் என்ன வெதர், சில பேருக்கு இமெயிலில் வரும், சில பேருக்கு கம்ப்யூட்டரில் வரும். யூ கேன் ஃபைண்ட் அவுட் குயிக்காக நாங்கள் என்ன வெதர் என்ன மாதிரி இருக்குது, நாளைக்கு என்ன மாதிரி வெதர், இப்படி உடுக்கணும், மழையா காத்தா வெயிலா எல்லாமே வரும். பட் அந்த காலத்தில் ஒரு சைன் வந்து அத்தி மரத்தை வச்சு தான் அவங்க ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அத்தி மரத்தை அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கல, இது ஒரு சைன், இது ஒரு ஓகே அத்தி மரம் துளிர் விட்டால் அடுத்த என்ன வெதர் என்றது தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து அதை சொல்லிட்டு 30ஆவது வசனத்துக்கு சொல்கிறார், அப்படியே இவைகளெல்லாம் நிகழ்வதை நீங்கள் காணும்போது இறைவனுடைய அரசு கிட்டவாய் வந்திருக்கிறது என்று அறிந்து கொள்ளும். ஸோ கீவேர்ட்ஸ் நான் இந்த ஓமையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், அல்லது மென்ஷன் பண்ண விரும்புகிறேன், பாயிண்ட் அவுட் பண்ணி காட்ட விரும்புகிறேன். ஒன்று, சில கிறிஸ்தவர்கள் வந்து நாங்கள் ரசிக்கப்பட்டோம், ஞானசம் எடுத்துட்டோம், நாங்கள் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ், திறம் ஒன்று எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, அது பார்க்குறது. அடுத்தது உற்று நோக்குறோம், நோக்கி பேரங்கள் இருக்குது, அவர் சரி உற்று நோக்குறோம். அடுத்தது இந்த அத்திமரம் துளிர்வுறதை இயேசு கிறிஸ்து எது கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னால், முதல் பார்த்த நீங்கள் ஸ்பேர் டைமில் நீங்கள் வாசிக்கலாம். இப்போ நான் முழு வசனத்தை இதில் வாசி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனங்களுக்கு மேலே அதாவது 29ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எலாபரேட் பண்ணுறார், எக்ஸ்பிளைன் பண்ணுறார் என்னென்ன சம்பவங்கள் நடக்க முடியும். அதுதான் அத்திமரம் துளிர்வுறதுக்கு அடையாளமாக இருக்குது. ஸோ இந்த அத்திமரம் துளிர்வுறது இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னே நடக்கிற சம்பவங்களுக்கு சமனாக இருக்குது. ஓகே, 31வது வசனம் verse 31, அப்படியே இவைகளெல்லாம் நிகழ்வதை நீங்கள் காணும்போது, கீவேர்ட் அடுத்தது கிங்டம்
ஆஃப் காட், இறைவனுடைய அரசு கிட்டவாய் வந்திருக்குன்னு நடந்து கொள்ளுங்கள். not he hasn't reached, வரையில. So we still don't know when Jesus is going to come and when his kingdom is going to come. So notice, so keywords வந்து பார்க்குறது, நோக்குறது, அடுத்தது கீவேர்ட், கடைசி கீவேர்ட் வந்து கிங்டம் ஆஃப் காட், இறைவனுடைய அரசு. ஸோ நாங்கள் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? உலகத்தில் இருக்கிற நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் நியூஸ் செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம். இன்றைக்கு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு திங் வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். இந்த உலகத்தில் என்னடா ஜீசஸ் வரப்போகிற ஆன்டி கிராஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஓகே, மேபி அதில் 80% வந்து ஃபேக்கான நியூஸ், பட் மேபி 20% எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நியூஸாக இருக்கலாம். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொண்டு நாங்கள் ரியாக்ட் பண்ணாட்டி, நாங்கள் அதை ஆயத்தப்படாட்டி எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்து ஸ்பெசிஃபிக்காக இது ஒரு கடைசி உவமை, இதோடு நாங்கள் உவமையை முடிக்க போகிறோம். ஹோப்ஃபுல்லி இது கடைசின்னு தான் நினைக்கிறேன். நான் வடிவாக பார்த்தேன். நான் ஹோப்ஃபுல்லி நான் பிளவிட்டு இருந்தேன். நாங்கள் அடுத்த உவமையும் கண்டினியூ, பட் ஐ டோன்ட் திங்க் இதுக்கு அப்புறம் ஒரு உவமையும் சொல்ல இல்லை. ஸோ இது கடைசி உவமையில் இயேசு கிறிஸ்து ஒரு, அதாவது லூக்கா புத்தகத்தில் சொன்ன கடைசி உவமையில் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு லெசனை கொடுக்குறாரு. லுக், யூ ஹாவ் டு நோ த சிச்சுவேஷன். இது ஒரு போலீஸ்மேனோ ஒரு ஆர்மியோ ஒரு இடத்துக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து இதில் போய் ஒரு ஆப்ரேஷனை செய்யுங்கண்டேக்கில் த மெயின் திங் தே ஹேவ் டு டூ ஜஸ்ட் யூ கான் ஜஸ்ட் walk around. ஏன்னா எனிமி அங்கே இருக்கிறான். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஒப்சர்வேஷன் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டியில் எங்களுக்கு எனிமி இருக்குது. சாத்தான்ற எனிமி இருக்கிறான். அவன் எங்களை அட்டாக் பண்ணலாம்னு இருக்கிறான். ஸோ we have to read not only these signs of Jesus coming. இது மாத்திரமில்லை, எங்களோட வாழ்க்கையில் வர அட்டாக்ஸ், சூழ்நிலைகள் கூட, பிசாசு கூட வாரது, நாங்கள் எங்களுக்கு கிரியேட் பண்ணுற எதிர்ப்புகள், இது எல்லாத்தையும் நாங்கள் கவனித்து எலிமினேட் பண்ணோம். இது எல்லாத்தையும் தவிர்க்கொண்டா இதுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வரைக்கு ஆயத்தமாக இல்லாதபடி எங்களை தடை செய்கிற விஷயங்கள். ஸோ 2 things இயேசு கிறிஸ்து ஷோர்ட்டாக சொல்கிறார். ஒன்று வந்து நீங்கள் நோக்கி பார்க்கணும். அடுத்தது அதில் ப்ரிப்பேர் பண்ணுங்கொண்டு இல்லை, இறைவனுடைய அரசு கிட்டவா வந்திருக்குன்னா இந்த அர்த்தம் நீங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளுங்கன்னா அந்த மீனிங் ஜீசஸ் இந்த கம்மிங் வரப்போகுது, அவருடைய அரசு வரப்போகுது, நான் ஆயத்தமாக இருப்பேன். இந்த உவமையின் முழுதான முழு நோக்கமும் இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்து கவனமாக இருக்கணும், அதை குறித்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நீங்கள் எந்த நினைவு கூறணும், அவர் சொன்ன சம்பவங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கும் இந்த சம்பவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இதெல்லாம் எங்களோட வேலை. ஸோ இது ஒரு ஷார்ட் parable. I want to conclude. நான் இதை முடிக்க விரும்புகிறேன். இது வந்து இயேசு கிறிஸ்து ஒரு குயிக் ரிமைண்டர் மாதிரி சொன்ன ஒரு உவமை. ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் இதிலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்போம்னு நான் விசுவாசிக்கிறோம். ஸோ இதோட எங்களுடைய லூக்காவில் இருக்கிற அந்த உவமை முடியுது கடைசியில். இது கடைசி உவமையாக இருக்குது. இப்போ இதை நாங்கள் பார்த்து மேபி நெக்ஸ்ட் டைம் ஆண்டவர் என்ன பாரம் என்ற இதயத்தில் போகிறாரோ அதை வச்சு நாங்கள் வேறு பைபிள் ஸ்டடியை கண்டினியூ பண்ணுவோம். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். God bless you. இந்த வேளையில் நாங்கள் ஜெபிச்சு இந்த பைபிள் ஸ்டடியை முடிச்சு வைப்போம். பிதாவை இந்த நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையினால் எங்களை இதுவரை நடத்தி இருக்கிற இந்த வார்த்தைகளும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் இதை தியானித்தாலும் எங்களுடைய இதயத்திலே இவைகள் சென்று கிரியை செய்து 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இதே மற்றவரோடு நாங்கள் பாய்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய அன்பு கருத்தில் எங்களை எல்லாரும் ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரை கேட்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, உடைய அன்பு கரம் கூட இருக்கணும். உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, உண்மை சந்திக்கிறதுக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, காலங்களை உணர்ந்து அதுக்கேற்றபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.